80வது சுதந்திர தின விழா சேலம் மாவட்டத்தில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சுதந்திர தின விழா சேலம் மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் திறந்த வாகனத்தில் சென்று காவல்துறையினர், ஊர்காவல் படையினரின் அணிவகுப்பை பார்வையிட்ட அவர் பின்னர் அணிவகுத்து வந்த காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார். சுதந்திர தின விழா மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக வண்ண பலூன்களும் புறாக்களும் பறக்கவிடப்பட்டன. சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற தியாகிகளின் குடும்பத்தினரை சந்தித்த ஆட்சியர் இளம் பகவத் அவர்களுக்கு கதராடை அணிவித்து கௌரவப்படுத்தினார். பல்வேறு அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினர், அரசு அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள், விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் ஆகியோருக்கு நற்சான்றிதழ்களை ஆட்சியர் இளம் பகவத் வழங்கினார். மேலும் வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் நலத்திட்ட உதவிகளையும் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் வழங்கினார். இதனையடுத்து பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் இயற்கை வளம், நாட்டுப்பற்று, பெண்கள் விழிப்புணர்வு, தேசபக்தி பாடல் உள்ளிட்ட மைய கருத்துக்களை வலியுறுத்தி 650க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். சுதந்திர தின விழாவில் சேலம் மாநகர காவல்துறை ஆணையர் ஜோஷி நிர்மல்குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் குத்தாலிங்கம், மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிக்குமார் உள்ளிட்ட அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் 80வது சுதந்திர தின விழா பாரம்பரிய உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டது. நாமக்கல் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீ மதுபாலன் கலந்து கொண்டு விழா அரங்கத்தில் வைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரிஷ் யாதவ் அசோக்குடன் திறந்தவெளி வாகனத்தில் சென்று காவல்துறையினரின் அணிவகுப்பை பார்வையிட்டு மரியாதை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து வண்ண பலூன்கள் மற்றும் வெண்புறாக்கள் பறக்கவிடப்பட்டன. இதனையடுத்து சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களது வாரிசுதாரர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர், தேசிய மாணவர் படை மாணவர்கள் ஆகியோருக்கு பதக்கங்களும், சிறந்த முறையில் பணியாற்றிய அரசு துறை அலுவலர்கள் 238 பேருக்கு நற்சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். பின்னர் 16 பயனாளிகளுக்கு சுமார் 34 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சுதந்திர தின விழாவில் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பாடல்களுக்கு நடனமாடினர். இதேபோல மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட முதன்மை நீதிபதி பொறுப்பு எஸ். பிரபாச்சந்திரன் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். மாவட்டத்தின் பல்வேறு அரசு துறை அலுவலகங்களில் 80வது சுதந்திர தின விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன். எண்பதாவது சுதந்திர தின விழா வாழ்த்துக்களை சமாதான புறாவை விட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர். மூவர்ண பலூன்களை விண்ணில் பறக்க விட்டு மகிழ்ச்சி பொங்க 80வது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பள்ளி மாணவர்கள் தங்கள் பங்களிப்பாக வண்ண பலூனை விட்டு வாழ்த்துக்களை ஒட்டுமொத்தமாக தலைமையேற்றி நடத்தி வருபவர். 1000 வண்ண கொடியின் கீழ் திரண்ட தேசப்பற்றை, இந்திய இறையாண்மையின் கம்பீர அணிவகுப்பை, வீரர்களின் தியாகத்தை நினைவூட்டும் தருணமாக இது அணிவகுப்பில் தீயணைப்பு துறையினர் திரு ப. மோகன்ராஜ் தலைமையில் 30 நபர்களும், ஊர்காவல் படை ஆண்கள் பிரிவுக்கு டி. சுதர்சனம் 30 நபர்களுடனும், ஊர்காவல் படை பெண்கள் பிரிவிற்கு நபர்களும், புனித மன்னார் கல்லூரி மஞ்சள் குப்பத்தை சேர்ந்த நாட்டு நலப்பணித்திட்ட பெண்கள் பிரிவு தன்னார்வலர்கள் தர்ஷினி தலைமை 4 நபர்கள் பங்கு கொண்ட அணிவகுப்பை தலைமையேற்று நடத்தியவர் திரு நாகராஜன் அவர்கள் தலைமையேற்று நடத்திய நாட்டிற்காக
போராடிய தியாகிகளையும் ஆசிரியர் பொறுப்பாளர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் ஒரு அறிவிப்பு. முதல் நிகழ்வாக கலைஞர் தீங்கின் தாக்கமற்ற நேசப்பாண்டின் பாதை எறிந்த பயணமாய் வெறுப்பு சோற்றின் பயமற்ற உமது யாத்திரை தொடரட்டும். அவலத்தை போக்க, வன்முறையை ஒடுக்க, லஞ்சத்தை தடுக்க, பெண்ணுரிமை மீட்க, நமது உரிமையை நாம் காக்க, நவ பாரதத்தை உருவாக்க நம்மை அடையாளம் காட்டி நிற்கையில் சான்றிதழ் பெறுகிறார். நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவையொட்டி வேலூரில் உள்ள நேதாஜி விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். தொடர்ந்து சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் வெண்புறாக்களையும் அவர் பறக்கவிட்டார். பின்னர் திறந்த ஜீப்பில் சென்று காவலர்களின் அணிவகுப்பை பார்வையிட்டார். தொடர்ந்து காவலர்களின் மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். விழாவில் சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்தாருக்கும் முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தாருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய 241 அரசு ஊழியர்களுக்கும் மற்றும் காவலர்களுக்கும் நற்சான்றிதழ்களை அவர் வழங்கினார். விழாவில் வேளாண்மைத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை உள்ளிட்ட 10 துறைகளின் சார்பில் 175 பயனாளிகளுக்கு ரூபாய் 1,40,00,000 மதிப்பில் அரசின் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காவல்துறை மற்றும் அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் நிறைவாக பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இளையோர் ஒற்றுமையே தேசத்தின் சிறப்பாகும். ஒன்றாய் கற்போமே, அறிவால் நாம் வெல்வோமே. பாரத திருநாட்டின் 80வது சுதந்திர தினமான இன்று திருச்சி ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயாள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பாரத திருநாட்டின் 80வது சுதந்திர தின விழா இன்று நாடு முழுவதும் தேசிய கொடியை ஏற்றி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி மாநகர் சுப்பிரமணியபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயாள் தாய் திருநாட்டின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி காவல்துறை மற்றும் தேசிய மாணவர் படையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பிரதீப் தயாள் வெண்புறாக்கள், தேசிய வர்ணம் கொண்ட பலூன்களை வானில் பறக்கவிட்டார். மேலும் சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் அவர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருச்சி மாவட்ட அளவில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள், அலுவலர்கள் என மொத்தம் 460 பேருக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கினார். மேலும் 50க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 7,97,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சுதந்திர தின விழாவில் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனை பலரும் கண்டு ரசித்தனர். இந்நிகழ்ச்சியில் மத்திய மண்டல காவல்துறை தலைவர் பாலகிருஷ்ணன், திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி, மாவட்ட எஸ்பி டோங்கரே பிரவீன் உமேஷ், லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
சஞ்சீவ், இந்த வீட்டை வாங்குறதே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். இந்த வீடு பட்ஜெட்டை விட அதிகம். யாரு தருவாங்க நமக்கு அவ்வளவு ஹோம் லோன்? பேங்க் ஆஃப் பரோடா தருவாங்க உங்களுக்கு அதிக ஹோம் லோன். மேலும் பெட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கிடைக்கும். பேங்க் ஆஃப் பரோடால ஹோம் லோன் வாங்குறது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம். நமது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, நமது வளர்ச்சி. சஞ்சீவ், இந்த வீட்டை வாங்குறதே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். இந்த வீடு பட்ஜெட்டை விட அதிகம். யாரு தருவாங்க நமக்கு அவ்வளவு ஹோம் லோன்? பேங்க் ஆஃப் பரோடா தருவாங்க உங்களுக்கு அதிக ஹோம் லோன். மேலும் பெட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கிடைக்கும். பேங்க் ஆஃப் பரோடால ஹோம் லோன் வாங்குறது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். விருதுநகர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற 80வது சுதந்திர தின விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக மூவர்ண பலூனை வானில் பறக்கவிட்ட ஆட்சியர் சமாதானத்திற்கான வெண்புறாக்களையும் வானில் பறக்கவிட்டார். பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பை திறந்த வாகனத்தில் சென்று பார்வையிட்டு அவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் மாவட்ட நிலை அலுவலர்கள் 11 பேர், 25 ஆண்டுகள் அப்பொழுக்கற்ற முறையில் பணிபுரிந்த 4 பேர், 20 ஆண்டுகள் விபத்தில்லா சேவையாற்றிய 1 காவல்துறையில் 55 பேர் என 254 அலுவலர்களுக்கு நற்சான்றிதழ்களை ஆட்சியர் வழங்கினார். நிகழ்ச்சியின் நிறைவில் 8 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களின் தேசப்பற்றுமிக்க கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ராமநாதபுரம் மாவட்டம் காவல்துறை ஆயுதப்படை மைதானத்தில் இன்று நடைபெற்ற 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் மா. சிவகுரு பிரபாகரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக சமாதான புறாக்களையும் மூவர்ண பலூன்களையும் பறக்கவிட்டார். சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய 79 காவல்துறை அலுவலர்கள் மற்றும் பல்வேறு அரசு துறைகளை சார்ந்த 487 அலுவலர்கள் என மொத்தம் 566 அலுவலர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கினார். தொடர்ந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை, தமிழ்நாடு அரசு ஊரக வாழ்வாதார இயக்கம், தொழிலாளர் நலத்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் 53 பயனாளிகளுக்கு மொத்தம் 32 லட்சம் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். அரியலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வகுமார் ஆகியோர் திறந்த ஜீப்பில் சென்று காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். நாட்டில் சமாதானமும் நல்லிணக்கமும் ஏற்படுத்தும் வகையில் மூவர்ண பலூன்களையும் வெண்புறாக்களையும் மாவட்ட ஆட்சியர் பறக்கவிட்டார். பல்வேறு துறைகளின் சார்பில் சிறப்பாக பணிபுரிந்த அனைத்து துறை அரசு அலுவலர்களுக்கும் நற்சான்றிதழ்களை வழங்கி மாவட்ட ஆட்சியர் பாராட்டினார். மேலும் பல்வேறு துறைகளின் சார்பில் 51 பயனாளிகளுக்கு 3 கோடியே 12 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள், பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஏற்றுக்கொள்ள கொடிமேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள்.
வேளையில் இதோ வண்ண வண்ண பலூன்கள் காற்றில் வட்டமிட போகிறது. பச்சை நிறம் நாட்டின் செழுமையை எடுத்துக்காட்டும் நிறம். வெண்மை நிறம் தூய்மையை பறக்கவிடப்படுகிறது. கைப்பிடிக்குள் இருந்திட்ட புறாக்கள் சிறகடிக்கிறது. உலகு படைக்க இளைய சக்தியை எதிர்நோக்கி காத்து நிற்கிறது நம் தேசம் என்கிற எமது உள்ள கடற்கையை உமது செவிகளில் மோதி நிற்கிறோம். இன்ப துன்பங்களை கணிக்கின்ற நீயே எல்லோருடைய என் உரையை தொடங்குகிறேன். ஒரு பெண் பாதுகாப்பாக இருக்கும் வீடுதான் மகிழ்ச்சியான வீடு. ஜோசப் விஜய் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட படைதான் நமது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. பாம்பினை கண்டால் படையும் அதுபோக குழந்தைகளும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை உடனடியாக கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான வழிகாட்டு செயல்படி வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்க ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஷேக் பண்ணா போதும். நஞ்சப்பன் அவர்களின் மனைவி திருமதி கன்னியம்மாள் அவர்கள். திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்ஷய் அனில் வாகரே ஆகியோர் சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் வெண்புறாக்கள் மற்றும் மூவர்ண பலூன்களையும் பறக்கவிட்டனர். அதனைத் தொடர்ந்து காவலர் அணிவகுப்பினை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் திறந்த வாகனத்தில் சென்று பார்வையிட்டனர். பின்னர் காவலர் அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கொண்டார். 3வது படைப்பிரிவையும் தலைமையேற்று வருகிறார்கள். தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளை சிறப்பிக்கும் வகையில் அவர்களின் வாரிசுதாரர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மரியாதை செய்தார். பின்னர் பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறந்த முறையில் பணியாற்றிய காவலர்கள் மற்றும் அரசு அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பித்தார். மேலும் பல்வேறு துறைகளின் சார்பில் 34 பயனாளிகளுக்கு ரூபாய் 1,38,70,000 மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள், பள்ளி மாணவ மாணவியர்கள், பொதுமக்கள் என பலர் பங்கு பெற்றனர். சஞ்சீவ், இந்த வீட்டை வாங்குறதே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். இந்த வீடு பட்ஜெட்டை விட அதிகம். யாரு தருவாங்க நமக்கு அவ்வளவு ஹோம் லோன்? பேங்க் ஆஃப் பரோடா தருவாங்க உங்களுக்கு அதிக ஹோம் லோன். மேலும் பெட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கிடைக்கும். பேங்க் ஆஃப் பரோடால ஹோம் லோன் வாங்குறது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். வளர்ந்த இந்தியாவின் உருவாக்கம் இதுவே எங்கள் முயற்சி. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம். உங்கள் வீடு உங்கள் வசிப்பிடம். ஒவ்வொரு வீடும் கணக்கிடப்படும். இது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆண்டு. இது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆண்டு. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம். சஞ்சீவ், இந்த வீட்டை வாங்குறதே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். இந்த வீடு பட்ஜெட்டை விட அதிகம். யாரு தருவாங்க நமக்கு அவ்வளவு ஹோம் லோன்? பேங்க் ஆஃப் பரோடா தருவாங்க உங்களுக்கு அதிக ஹோம் லோன். மேலும் பெட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கிடைக்கும். பேங்க் ஆஃப் பரோடால ஹோம் லோன் வாங்குறது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். இந்திய திருநாட்டின் 80வது ஆண்டு சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஈரோடு அடுத்த 46 புதூர் ஆனைக்கல் பாளையத்தில் உள்ள
ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பச்சை, வெள்ளை, ஆரஞ்சு வண்ண பலூன்களை ஆட்சியர் கந்தசாமி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் சுருதி, மாவட்ட வருவாய் அலுவலர் சாந்தகுமார் உள்ளிட்டோர் வானில் பறக்கவிட்டனர். தொடர்ந்து 89 சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் அவர்தம் வாரிசுதாரர்களை மாவட்ட ஆட்சியர் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். பின்னர் காவல்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, செய்தி மக்கள் தொடர்புத்துறை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் என பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணிபுரிந்த 154 நபர்களுக்கு நற்சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். 38 பயனாளிகளுக்கு 58 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் கண்கவர் ஆடல், பாடல், கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சுதந்திர தின விழா கொடியேற்ற நிகழ்ச்சியில் மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சண்முகன், அரசு உயர் அதிகாரிகள், அரசு அலுவலர்கள், பணியாளர்கள், பொதுமக்கள், பள்ளி மாணவியர்கள் என பலர் பங்கேற்றனர். உதகையில் உள்ள அரசு கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு நற்சான்றுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். மேலும் பல்வேறு துறைகள் மூலம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நக்சல் பிரிவு கமாண்டோ படையினரின் துப்பாக்கிகளை கையாளுதல், மாவோயிஸ்ட் தாக்குதலின் போது மேற்கொள்ளப்படும் எதிர் தாக்குதல், நக்சல்களால் கடத்தப்பட்டவர்களை மீட்பது போன்ற ஒத்திகைகள் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து பள்ளி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும், படுகுமுடி பாடலுக்கு பள்ளி மாணவிகளின் நடனமும் நடைபெற்றது. அதனை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். நாட்டின் 80வது சுதந்திர தின விழா தருமபுரி மாவட்டத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் வே. சரவணன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் திறந்த ஈப்பு வாகனத்தில் சென்று காவல்துறையினரின் அணிவகுப்பை பார்வையிட்டார். ஆண்களோடு பெண்களும் சரிகள் சமானமாகின்ற மகளிர் கப்பல் படை தேசப்பற்றை வலியுறுத்தும் வகையில் மூவர்ண பலூன்கள் வானில் பறக்க விடப்பட்டன. விழாவில் சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்தம் வாரிசுகள் கௌரவிக்கப்பட்டனர். சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு பதக்கங்களையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும் நற்சான்றிதழ்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கி பாராட்டினார். 26 பயனாளிகளுக்கு அரசின் பல்வேறு துறைகள் சார்பில் 37,75,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வே. சரவணன் வழங்கினார். மாணவர்களின் தேசப்பற்றுமிக்க வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் சுதந்திர தின விழாவில் இடம்பெற்றது. குறிப்பாக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையினரின் சாகச நிகழ்ச்சிகளும், தேசிய கொடியின் மூவர்ணத்தில் தண்ணீரை வானத்தில் பீச்சி அடித்து வர்ணஜாலம் காட்டியதும் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. மக்களுக்கு சேவை செய்யும் சுதந்திரத்தின் பெருமையை போற்றும் வகையில் நாட்டின் 80வது சுதந்திர தினம் தேனி மாவட்டத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. தேனி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் வைத்தியநாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தேசத்தின் மீதான பற்றையும் அமைதியின் அடையாளத்தையும் பறைசாற்றும் வகையில் மூவர்ண பலூன்கள் மற்றும் சமாதான புறாக்கள் வானில் பறக்கவிடப்பட்டன. தொடர்ந்து நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் மொழிப்போர் தியாகிகளின் குடும்பத்தினருக்கு பொன்னாடை அணிவித்து ஆட்சியர் மரியாதை செலுத்தினார். அரசு பணியில் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறை, தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 285 பேருக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.
மேலும் பல்வேறு அரசு துறைகள் சார்பில் 160 பயனாளிகளுக்கு 2,30,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. தேசப்பற்றையும் தமிழர்களின் கலை மற்றும் கலாச்சார பெருமையையும் வெளிப்படுத்தும் வகையில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் விழாவை மேலும் சிறப்பித்தன. தியாகிகளின் கனவுகளை நெஞ்சில் ஏந்தி